அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் இந்த பிரச்சனையை அழகா எடுத்து சொல்லியாச்சு. புதுசா சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஏற்கனவே 30% இன்கம் டாக்ஸ் இருக்கு. அது போக 12.36%. இதுல கவர்மெண்ட்ல என்ன குழப்பி விடுறாங்கன்னா, நம்ம கொடுக்கிற செக்குல நம்ம கொடுக்கிற இன்கம்ல டிடிஎஸ் தயாரிப்பாளர்கள் புடிச்சிட்டு கொடுக்கணும். சர்வீஸ் டாக்ஸ் நம்ம கிட்டயே காசா கொடுத்து நம்மளை கட்ட சொல்லணும். எவ்வளவு குழப்பம் பாருங்க. இது புரியறதுக்குள்ளேயே ரொம்ப நாள் ஆகி போச்சு. இதுல இருக்கிற சிக்கல்கள் புரியறதுக்கு ஒண்ணு, அவங்க 10% புடிச்சிட்டு கொடுக்குறாங்க. சர்வீஸ் டாக்ஸ் அவங்க நம்ம கையில காசு கொடுத்து நாம அதை கட்டணும். இவ்வளவு குழப்பமா ஒரு சட்டமே போட முடியாது. இதுக்கு தனியா ஒரு PhD வாங்கினாதான் இவ்வளவு குழப்பமா ஒரு சட்டம் போட முடியும். இது போல நான் உட்கார்ந்து இருந்தப்ப நம்ம அன்பாலயா பிரபாகரன் சார் அவர்கள் அவர் வக்கீலுக்கு படிச்சவர். அவர் ஒரு விஷயத்த சொன்னார். அவர் சொன்னதுக்கு அப்புறம் அது எனக்கு தெரிஞ்சது. ஒரு படம் எத்தனை தடவை கைமாறுதோ அத்தனை தடவைக்கும் 12.36% டாக்ஸ் இருக்குன்னு சொல்றாரு பிரபாகரன் சார் சொல்லி எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஒரு படம் எடுக்கிறாங்க, அதை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு விற்கிறாங்க, இல்ல மொத்தமா இப்போ ஒரு நெகட்டிவ் வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு 12.36% டாக்ஸ். லாபம் வந்தா, நஷ்டம் வந்தா நீ எக்கேடா கட்டுப்போ, என்னமோ பிச்சை எடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசாங்கம். நீ பிச்சைக்காரனால ஓகே, பிச்சை எடுத்தாலும் உண்டா, பிச்சை எடுத்தாலும் சேவைகள் இருக்காங்க. நல்ல விஷயம், அருமையான நாடு. எத்தனை இருந்தாலும் அதுக்கு டாக்ஸ் இருக்கு. அப்புறம் ராதிகா மேடம் சொன்னாங்க, ஏன்னா அவங்க ஆர்டிஸ்டாவும் இருக்கிறாங்க, தயாரிப்பாளரமா இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வருஷம் ஒரு வருமானத்துக்கு 12.36% கட்டிட்டு அடுத்த வருஷம் படம் இல்லாம போனாலும் இந்த வருஷம் நீ என்ன கட்டினியோ அதை கட்டு அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன, இது காமெடியான கவர்மெண்டா இருக்கு. இதை விட காமெடியா இருக்கவே முடியாது. இல்ல என்னன்னா தெரியலையே, ஒருத்தர் வருமானம் இருக்குது, வருமானம் வரி கட்டுற சேவை, இது என்ன சேவைன்னு டைரக்டர் சார் பாரதிராஜன் சார் இது என்ன மாதிரி ஒரு சேவை, இது என்ன ஒரு சேவை வரி? அவர் இருந்தாலும் கட்டின இல்லாம இருந்தாலும் கட்டினா ஒண்ணுமே புரியல. இது தேவையெல்லாம் ஒரு திருடர்களை வளர்த்து விடுற மாதிரி. நீங்க இப்பதான் கொஞ்சம் கார்பரேட் கம்பெனிகள்லாம் கரெக்டா இன்கம் டாக்ஸ் கட்டிட்டு இருக்கிறாங்க. கருப்பு பண புழக்கம் குறைஞ்சிட்டு வருது. அந்த விஷயத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. இனி மறுபடியும் அந்த ஒரு கெடுதலை அரசாங்கமே தூண்டி விடுற மாதிரி ஆயிரும். அப்புறம் திரும்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடின பாட்டத்தை பாடின, திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, அதையே பாட்டத்தை பாடிட்டு இருக்காங்க. திருடர்களை நீங்களே உருவாக்குனீங்கன்னா அப்புறம் எப்படி அதை ஒழிக்க முடியும்? எங்கேயோ எக்கச்சக்கமாக சம்பாதிச்ச கருப்பு பணம் சுவிட்சர்லாந்து பேங்க், அதை கொண்டு இந்தியாவில போட்டா இப்படி பாலாறும் தேனாரும் மூடும் கொல பாயாசத்தோட ஆத்துல வடை பாயாசம் சில்லி சிக்கனு பிரியாணி எல்லாம் ஓடும் அப்படிங்கிறீங்க. அதை கொண்டு வர வழியை காணும். இதுக்கு சேவை வேணும்னு புதுசா வேற போட்டு இருக்கிறீங்க. சம்பாதிக்காத காலத்துல கண்டுக்கிறது இல்ல, சம்பாதிக்கும் போது கேட்கறீங்க. சரி, இன்கம் டாக்ஸ் கட்டினா ரோடு போட முடியும், கரண்ட் கொடுக்க முடியும், தண்ணி கொடுக்க முடியும், அதெல்லாம் வாஸ்தவம் தான். இதெல்லாம் புதுசா ஒரு சர்வீஸ் டாக்ஸ். இது ரொம்ப குழப்பமான நிலைமையில இருக்கு. அதனால திரையுலகத்தை சேர்ந்தவங்க, படிச்சவங்க, சட்டம் தெரிஞ்சவங்க, இந்த ஆடிட்டிங் பத்தி வருமான வரி பத்தி தெரிஞ்சவங்க உட்கார்ந்து இதை கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லி நல்லா செய்யணும் வேண்டிக்கிறேன்.